இருக்கீங்க மாமா? மத்தியானம் சாப்பாட்டு கூட வரல? டவுன் வரைக்கும் போயிருந்தேன். முன்னெல்லாம் எங்க போனாலும் சொல்லிட்டு போவீங்க, இப்பெல்லாம் சொல்றது இல்ல. என்ன காரணம் தெரியல. நான் ஒண்ணும் சொல்லுங்கண்ணா. அது என்ன கையில? இது உனக்கு இல்ல, வேணியங்க இருக்கா? இல்ல, லட்டு இருந்தா போதும், எனக்கு சோறு தண்ணி கூட வேணும். இந்த பாரதி கையில ஆட்சி வந்ததுல இருந்து இனிப்பே கண்ணுல காட்ட மாட்டேங்க. அக்காவுக்கு தெரிஞ்ச வாய்க்கு வந்தபடி திட்டம். நீங்க இனிப்பே சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னாரு, சாப்பிட கூடாதுன்னு சொல்லலையே. லட்டு திருடன கையும் களவுமா பிடிச்சிட்டேன். அதுக்கு உடந்தையா இருந்து இவ்வளவு மாட்டிக்கிட்டேன். கண்ணுல படக்கூடாதுன்னு மேல மறைச்சு வச்சிருந்தேன். இவ பண்றதுல கொஞ்சம் கூட சரியில்லை. கரெக்டா சொன்ன. தாத்தாக்கு உன்னை யார் லட்டு எடுத்து கொடுக்க சொன்னது? அது தாத்தா தான் கேட்டாரு. தாத்தா கேட்டாருன்னா உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. அடிச்சா கண்ண ரெண்டும் வீங்கி போயிடும். பொண்ணுன்னா அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டாம். அதெல்லாம் இந்த பாரதி பார்த்து கத்துக்க. போதுமா? ஐயோ, பராம உன்னை திட்டத்தை பாக்குறதுக்கு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ பண்ணதான் கரெக்ட். பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மதிச்சு செய்யணும். இவள மாதிரி அலட்சியப்படுத்த கூடாது. என்ன தாத்தா? ரொம்ப சரி. இங்க வாடி, இத உன் கையால அவளுக்கு கொடு. என்னப்பா இது? வேடிக்கை கொஞ்சம் ட்ரெஸ் பாட்டி. இனிமே நாம தானே அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். கொடு. நீங்க ஆசைப்பட்டு தானே வாங்குனீங்க, உங்க கையாலே அவளுக்கு கொடுத்துருங்க. இந்தா. வேண்டாம், கறியிலே புகையில இருக்கிற இந்த வேலைக்காரியை தொட வேண்டாம். தொடாம இருக்க முடியுமா? இந்த வேலைக்காரி தானே என் வீட்டுக்காரி ஆப்பற. கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பிடிக்கல சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படி முடியும்? பெரியவங்க பேசி முடிவு பண்ணதாச்சே. ஆமா ஆமா, உண்மைதான். பெரியவங்க முடிவு பண்ணதுனாலதான் ஆசை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. என்ன விட்டுடுங்க. எல்லா விஷயத்திலயும் என்னை விட அழகான பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா, அவளே கட்டிக்கங்க. அடி பாவி, என்கிட்ட இது கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. இப்ப நான் எங்க போய் ஒரு பொண்ணை தேடுறது? ஆமா, நான் எதுக்கு வேற பொண்ணு போய் தேடணும்? நம்ம வேடி இருக்கால, சேவப்பா இருக்கா, இளம துள்ளி விளையாடுது. நான் சொல்றத கேப்பா. என்ன? அப்பவே தெரியும் எனக்கு. நான் ஒண்ணு அவளை முட்டாள் இல்ல. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் உள் மனசுல யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ வந்தது எனக்கு கொல்ல வைக்கத்தான்னு. அது யாரது உன் உள் மனசுல இருந்து பேசுறது எனக்கு தெரியாம? கேலி பண்றீங்களா? அடியே போக்கிரி, எங்க அக்கா பெத்த மவளே, இந்த கோபமும் வாயாடித்தனமும் இருக்கிற ஒன்ன தாண்டி எனக்கு பிடிக்கும். ஒன்ன மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். தஞ்சாவூர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தி வந்தா கல்யாணம் பண்ணிக்கூட. இருந்தாலும் அந்த பொண்ணு மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? அக்கறை இல்லாம இருக்குமா? அவ யாரும் இல்லாத பொண்ணு தானே. அதெல்லாம் சரிதான், யாரும் இல்லாத பொண்ணுதான், அத நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க தண்ணி கேக்குறப்போ அந்த பொண்ணு எடுத்து தர்றதும் உங்க சட்டையை தேய்ச்சி தரதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதெல்லாம் நான் தான் செய்வேன். இப்படியோட மறுபடியும் சந்தேகம் சந்தேகம். அந்த காலத்துல நான் மிலிட்டரியில இருந்தப்போ பல நாடுகள்ல பல நாட்களை கழிச்சிருக்கேன். ஆனா நம்ம தமிழ்நாட்டை போல வேற எந்த நாடும் எனக்கு பிடிக்கல. நம்ம தமிழ் மொழியை பேசுறதுல இருக்கிற சுகை இருக்கு, அது வேற எந்த மொழியிலேயும் கிடையாது. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, தாத்தாவை நினைச்சுக்கிட்டேன். அவரும் உங்களை மாதிரிதான் தமிழை பத்தி நிறைய பேசுவாரு. தினமும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவோம். அங்க இருக்கிற மண்டபத்துல உட்கார வச்சு நிறைய கதை சொல்லுவாரு, பாட்டு பாடுவாரு. அதை நினைச்சுக்கிட்டேன். இனிமே அந்த ஸ்தானத்துல என்ன நினைச்சுக்கமா. இவங்க எனக்கு வச்சிருக்கிற பேரு 79 நாட் அவுட். என் பொண்டாட்டிக்கு வச்சிருக்காங்க 74 நாட் அவுட். ஐயோ, எனக்கு தெரியாது. அது என்ன பிஏ? பொது அக்கா. உனக்கும் பேர் வச்சாச்சா? பாரதி பார்த்தா திட்டுவா, இருந்தாலும் வர்றேன். எப்பவாவது இவங்களோட சேர்ந்து விளையாடுவேன். ஓல்டு டெல்லியிலும் ஜலந்தர்லயும் நான் இருந்தப்போ
போலிங் தான் பண்ணுவேன். இப்ப முடியல, இருந்தாலும் பேட்டிங் பண்ற. நோ பால். தாத்தா எப்போ இப்படிதான் கரெக்டா பால் போடுறா. அதெல்லாம் வேணா அக்காவை கேட்கலாம். நீ சொல்லு. தாத்தா அவுட். நான் வரல. தாத்தா தாத்தா ப்ளீஸ் நில்லுங்க. நில்லுங்க தாத்தா. நில்லுங்க. தாத்தா கோவப்படலாமா? வேண்டாம். சரி தாத்தா அவுட் இல்ல. இப்ப கிரிக்கெட் வேண்டாம், வேற ஒரு விளையாட்டு விளையாடலாம். தேத்தாங்கொட்டை விளையாட்டு. தேத்தாங்கொட்டைய வச்சு ஒருத்தர் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். முடியும், ஆனா தாத்தா வேணும். இப்ப தாத்தா மனசுல என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாமா? வாங்க தாத்தா. நான் வரல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல தாத்தா இல்ல. வாங்க 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 வாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த கையை நீட்டுங்க. நீட்டுங்க தாத்தா. அந்த கை. கண்ணு மூடுங்க. ஓம் நம சிவாய. இப்ப கண்ணு தருங்க. இப்ப நான் சொல்லட்டுமா தாத்தா மனசுல என்ன இருக்குன்னு? சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்ப நான் ஒண்ணு மனசுல நினைக்கலையே, அந்த பொண்ணு சொல்ல போறா. அதானே நீங்க நினைச்சீங்க? ஆமா. அதானே மேஜிக். அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் தானே இவளுக்கு சொல்லி கொடுத்தேன். சரி. ஆஹா, நல்லா இருக்கு இந்த மேஜிக். பாட்டி, நாமளும் இந்த மேஜிக் பார்க்கணும்ல. ஐயோ, நான் சும்மா தாத்தாவையும் குழந்தைகளையும் ஏமாத்தினேன். அது எப்படி? நான் மனசுல நினைச்சதுதானே இவ சொன்னா. தாத்தா, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மனசுல எப்போ அந்த ஈஸ்வரனையே நினைச்சுக்கிட்டு பழைய மாதிரி அந்த மன்மதியே நினைச்சுக்கிட்டு இருந்த வேணி அதை சொல்லிடும். அப்புறம் பாட்டி உன பின்னிடும். சரி, பாட்டி மனசுல என்ன இருக்குன்னு பாக்கலாமா? ஐயோ, பாட்டி வேண்டாம், அவங்க பாவம் இல்ல. அவ ஒன்றும் பாவம் இல்ல, அது எனக்கு தானே தெரியும். இவளை கொஞ்சம் சோதனை பண்ண என்ன? ஒண்ணு வேண்டாம், நான் இந்த மாதிரி ஆட்டத்துக்குலாம் வரல. பயம் பயம், மனசுல இருக்கிற ரகசியம் எல்லாம் எங்க வெளிய வந்துட போதோன்னு பயம். எனக்கு பயம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா வந்து உட்காரு. ஒண்ணு வேண்டாம். இங்க பாடி. குரங்கு பட்டாணி வாங்குற மாதிரி இருக்கு. அட, காதுல நல்லா தான் பூ வைக்கிற. கண்ணு மூடுங்க. இப்ப கண்ணு தருங்க. ஐயோ, இவ்வளவு தரக்காத பேய் மாதிரி இருக்கு. இப்ப சொல்லட்டா அக்கா என்ன நினைக்குதுன்னு? இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நாம கண்டிப்பா இல்லன்னு சொல்லணும். கரெக்டா? நில்லடி, உன் மனசுல அதான் நினைச்ச. அடே, இனிமே தேவையில்லாம எதையும் மனசுல வைக்காத. எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். என் மனசுல ஒண்ணு இல்ல, மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இந்த தேத்தாங்கோட்ட ஆட்டம் எல்லாம் தெரியாது. மகனா, நம்ம வீட்டுல டிஷ் ஆண்டனா வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த ஆள் அந்த வேலையை பண்றவன் தான். மார்க்கெட் பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தா. நாம வைக்கிறதுக்கு முன்னாடி ஊர்ல வேற எவனும் வச்சிட கூடாது பாருங்க. அதனாலதான் கையோட கூட்டிட்டு வந்தேன். சார்ஜ் கம்மி தானே. எவ்வளவு ஆகும்? ஒன்லி 10,000 சார். ஓ, 10,000 ரூபாய் ஆகுமா? அவ்வளவுதான் சார். அந்த 10,000 ரூபாய் இருந்தா ஒரு ஜோடி காளமாடு வாங்கி கட்டுவேன். காளை மாட்டு வாழை பிடிச்சி திருப்பினா சன் டிவி சார் டிவி தெரியுமா? கீழே பிடிச்சி திருப்புதா தெரியும். என்ன வாளுங்கன்னு பாக்குறியா? இல்ல, அது வந்து நான் டிஷ் ஆண்டனா எங்க வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ டிஷ் ஆண்டனா எங்க வேணாலும் வை, எங்க தலை மேல வைக்காம இருந்தா சரி. சார்ஜ் சொல்லு. சார்ஜ் விஷயத்துல நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். நம்ம ரெண்டு பேருக்குமே நஷ்டம் வராத வகையில ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே. ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவீங்க, பின்னாடி ஒயர் மாதிரி இழுப்பீங்க. வேண்டாம், நீங்களே ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தமிழ் படம் எல்லாம் தெரியுமில்ல, எம்ஜிஆர் படம். என்ன எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச இங்கிலீஷ் படம் போடுவாங்க. பாட்டியா போட வச்சுக்கோங்க. அப்ப உடனே பிக்ஸ் பண்ண சொல்லுங்க. அப்புறம் என்ன சார், பெரியவரே ஓகே சொல்லிட்டாரு. உள்ள போறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டிவி எங்க இருக்கு, ஆண்டனா எங்க ஃபிக்ஸ் பண்ணணும், ஒயரை எப்படி இழுக்கணும்னு ஒரு பொசிஷன் பாத்துக்குவேன். தேங்க்யூ சார். டிஷ் ஆண்டனா, டிவி இங்க இருக்கு. ஓ, இங்க இருக்கா? சாரி, நான் அங்க இருக்கேன்னு நினைச்சேன். நல்ல டிவி.
என்ன டிவி ஆம்பளை பொம்பளைன்னு பாக்குறேன்னா என்ன அது ஒண்ணு இல்ல, உள்ள எங்க நுழைக்கலான்னு பாக்குறேன் கேபிள. என்ன சந்து பொந்தெல்லாம் பாக்குறீங்க? ஆண்டனா பிக்ஸ் பண்றதுக்கு தானே வந்தீங்க? எவ்வளவு அழகா இருக்குல்ல. அவங்க உங்க சிஸ்டரா? யாரு முடி நடிச்ச தலையா? ஐயோ இல்ல இல்ல, அந்த கோழி குஞ்சு. கோழி குஞ்சு என் சிஸ்டரா? ஐயோ கோழி குஞ்சு இல்ல, கோழி குஞ்ச கொஞ்சிக்கிட்டு இருக்கிற அழகா பச்சை கலர் Dress போட்டுட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பரவாயில்லைங்க, தங்கச்சி நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் அந்த டைப்பே இல்ல. அப்ப நீங்க எந்த டைப்புங்க? ஐயோ எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. அப்ப உங்களுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதாங்க? பிடிக்காது. என்ன கட்டிக்கிட்டு மச்சாங்கிட்ட கேளுங்க. உரிச்ச கோழி கணக்காரந்து உள்ள எட்டி பாக்குறான் சீக்காசுமாலாம். ஏய், பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தன் டிவி ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ண வந்து பொண்ணு கிட்ட லவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க தான் நடத்தி வச்சோம். இங்க வா, உனக்கு நடத்தி வைக்கிறோம். சீர்வரிசையா பல்வரிசையா இடம் மாத்தி வச்சோம். எப்படி தெரியுமா? புத்தி இருக்காடா உனக்கு? வீட்டுக்கு வந்த மாப்பிளைய, அதுவும் என் தங்கச்சியை கட்டிக்க போறவரை எப்படி அடிக்கிறது? அடிக்கிறது முன்னாடியே சொல்லக்கூடாது. இப்ப கவனி, இதோட இவன் அன்பிட். போட போட. என்னம்மா என்னாச்சு? கண்ணுல ஏதோ. எங்க காட்டு. இங்க வச்சிரு. ஏன் தூக்கிட்டு வர்றேன் கொப்போட சொத்த? பாரதி மீன் வறுவல் ஒண்ணும் இல்ல? இல்ல. ஏமா பாரதி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டியா? உனக்காவது கேட்கணும்னு தோணுச்சே. இங்க சில பேருக்கு நான் ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பே இல்ல. யாருக்கு இல்ல? அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீ கூட தான் மாறிட்ட. நான் எதுக்கு மாறணும்? அந்த பொண்ணு எனக்கு யாரு? அந்த பொண்ணு மாமாவுக்கு மட்டும் யாரு? பின்னாடி அவ பின்னாடி சுத்தணும். சில நேரம் மகி அண்ணங்கிட்ட அந்த பொண்ணு அதிகமா இழிக்கிறத பார்த்தா கொஞ்சம் ஓவர் தானே எனக்கும் தோணுது. தோணுது இல்ல? உனக்கே அப்படி தோணுது இல்ல? மகி அண்ணன் ரொம்ப டீசென்டானவருங்கிறதுனால பிரச்சனை இல்ல. ஒரு மீன் வறுவல் கூட பாரதி இல்ல, இருக்கிறத கொட்டிக்கிட்டா போதும். ஆனா அண்ணன் முதல்ல டீசென்டா இருந்தாரு. ஆனா எப்பவும் அப்படியே இருப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி இல்லன்னா அந்த பொண்ணு பின்னாடியே எதுக்காக எழுதிக்கிட்டு சுத்தணும்? ஒரு மீன் வறுவல் கூட பாரதி வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கண்ணில் காட்டுறீங்க. கமலாமா, பாவம் ஒரு வறுத்த மீன் கொடுத்துடு. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். மாமா எதுக்காக அப்படி நடந்துக்கிறாரு? இந்த காலம் அப்படி. கெட்ட பேர் வாங்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா? சேச்சே, அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. அந்த பொண்ணு அந்த மாதிரி டைப் இல்ல. யாரும் இல்லாத அனாதை இல்லையா? அந்த பொண்ணு கோழி குஞ்சு மாதிரி சுத்தி சுத்தி வர்றது எவ்வளவு அழகா இருக்கு இல்ல கமலாமா? அந்த வறுத்த மீனை கொண்டு போய் உள்ளவே. வறுத்த மீன் இல்லாம வயித்துல இறங்கலனா சாப்பிடாத. இல்ல, பேச்சுன்னு வரும்போது எல்லாம் சொல்லணும். அந்த பொண்ணு பின்னாடியே எதுக்காக அண்ணன் ஓடிக்கிட்டு இருக்காரு? இங்க நீ தானே சுத்தி வர்ற. பாரதி பாரதின்னு ஒன்னையே சுத்தி சுத்தி அவர் வர வேண்டியதானே? ஆசையா ஒரு லுக்கு, சாப்பிட்டியான்னு ஒரு டாக்கு, இதையெல்லாம் தானே நீ எதிர்பார்க்கிற. எத்தனையோ கனவுகள், என்னென்னவோ ஏக்கம், இதையெல்லாம் உதறி தள்ளிட்டு உனக்கு துரோகம் செய்யணும்னு பாக்குறாரே. கமலாமா, அந்த மீனை கொண்டாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் மாமாவை குறை சொல்ல வேண்டாம். நான் முறை பொண்ணு கோவத்துல அப்படிதான் பேசுவேன். அப்படி ஏதாவது கோவம்னாலும் அது எங்க சொந்த பிரச்சனை, நாங்களே தீர்த்துக்குவோம். கமலாமா, எனக்கு மீன் வேண்டாம். வர வர இந்த வீடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு துண்டு மீன் வேணா கியூல ரெக்கமெண்டேஷன் பிடிக்கணும். மீன் இல்லாம சோறு இறங்கலையான்னு பாக்குறேன். பல்ல படமத்தினா பறைக்காய் மீன் தான். ஏய், என்ன வேணி? என்ன அது? ஒண்ணும் இல்ல. என்ன பார்த்தோன்னே ஏன் அதை மறைக்கிற? என்ன அது? ஒண்ணும் இல்லக்கா. இப்படி கூட நீங்க படிக்க வேண்டாம். ஏன் ஏன் படிச்ச என்ன? லவ் லெட்டர் ஒண்ணும் இல்லையே. பாக்குறேன் கூட. அக்கா, நீங்க அதை படிக்க வேண்டாம். கூட பாக்கலாம். அக்கா ப்ளீஸ். வேண்டாம். பிரியமுள்ள உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நேர்ல சொல்ல முடியாம தான் இந்த லெட்டரை நான் எழுதுறேன். கொஞ்ச நாளாவே சொல்லலாம்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எப்படியாவது சொல்லலாம்னு நினைச்சா உங்க பக்கத்துல வரும்போது என் கை காலெல்லாம் நடுங்குது.
இனிமேலும் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலைன்னா நல்லா இருக்காதுன்னுதான் என் மனசுல உள்ளதை இதுல எழுதுறேன். மீதி உள்ளதையும் சீக்கிரமா எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. அக்கா, நீ வந்ததுல இருந்து நான் சந்தேகப்பட்டேன். இப்படி ஏதாவது நடக்கும்னு நினைச்சது சரியா போச்சு. என்னடி எதுக்கு ஆள் அடிச்ச? எதுக்கு அடிச்ச கேக்குறல்ல? வர வர ரொம்ப திமிர் ஆயிடுச்சு உனக்கு. இப்ப திருப்தி தானே? அடிக்கிறது மட்டும் தான் பாக்கி இருந்தது, அதே செஞ்சிட்டீங்க. ஓஹோ, வீட்டை விட்டு கிளம்பிட்டியா? நீ போக கூடாது. நான் இதுக்கு இங்க இருக்கணும். இனிமே நான் தேவையில்லை உங்களுக்கு. நீ என்ன பைத்திய மாதிரி பேசுற? நீ வெளியில போற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? இவ்வளவு நாள் சந்தேகம் மட்டும்தான் இருந்தது, இப்ப அது சரியாயிடுச்சு. என்ன சரியாயிடுச்சு? காரதி உன்னை கோவப்படுத்தி பாக்குறதுக்காக நானும் லட்சுமணனும் விளையாட்டுக்காகத்தான் இப்படி பண்ணிட்டு இருந்தோம், தெரியுமா? அவளை விடு. என் மனசுல யார் இருக்கான்னு உனக்கு தெரியாதா? உங்க மனசுல யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த பொண்ணோட மனசுல யார் இருக்கான்னு இதுல எழுதிருக்கா, படிச்சு பாருங்க. படிங்க. இப்ப புரிஞ்சு போச்சுல? அனாதை பொண்ணு, பாவப்பட்ட பொண்ணு பேசுறீங்களே, அந்த பாவப்பட்ட பொண்ணோட ஆசையை தீர்த்து வைங்க. அதுக்கு நான் இடைஞ்சலா இருக்க விரும்பல. இது வரைக்கும் உங்க மேல நான் வச்சிருந்த ஆசையெல்லாம் கனவு நினைச்சுக்கிறேன். தாத்தாவும் பாட்டியும் தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் போறேன். இனிமே உங்களுடைய தேவைகள் எல்லாம் என் ஸ்தானத்துல இருந்து அந்த பொண்ணு பாத்துக்குவா. அவளுக்கு என்ன இந்த மாதிரி புத்தி வரணும்? அவகிட்ட அப்படி பழகலன்னு உனக்கே தெரியும்ல. இங்க பாருங்கண்ணே, இந்த பொண்ணுங்களோட மனசு அரசியல்வாதிங்க மாதிரி எப்ப வேணா எங்க வேணாலும் காலவாரிடும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்லாத்தையும் பொல்லாத்தையும் எல்லாம் நீ பாரதி கிட்ட போய் சொல்ல, அதை கேட்ட வேடி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஆஹா, பாரதிக்கு கோவம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குண்டா, அதை வச்சு டைம் பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, இப்ப பழிய வீணா எந்த தலையில போடாதீங்க. மொத்தத்துல குழப்பமாயிடுச்சு. தாத்தாவும் பாட்டியும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ தெரியல. என்ன இருந்தாலும் என்னை பத்தி பாரதி இன்னும் புரிஞ்சுக்கலையடா. நான் கட்டிக்க போற பொண்ணு தானே அவ. குழந்தையில இருந்தே தெரியும்ல. எனக்கு அவன் மேல அன்பு இல்லைன்னு நினைக்கிறியா நீ? நான் அவளை வம்பு பண்ணதே குறும்பு பண்றப்போ அவ முகம் சுடிக்கிற அழக பார்க்கத்தான். அப்படி ஒரு ஆசை எனக்கு. சும்மா இதுக்காக டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. கொஞ்சம் கோபம் குறைஞ்சப்புறம் பாரதி திரும்பி வரும். ஓனா ஓட்டம் எது வரைக்கும் சொல்லுங்க? வேலி வரைக்கும் தானே. உங்களை பார்க்காம பாரதியால் நிம்மதியா இருக்க முடியுமா? இந்த டென்ஷன் அங்கேயே இருக்குல்ல. நான் எங்கேயாவது கிளம்பி போறேன். இனிமே இங்க இருக்க மாட்டேன். ஓஹோ, நீயும் போகணுமா? எங்க போற இந்த ராத்திரில? நாளைக்கு விடிஞ்சதும். எங்க? எனக்கே தெரியல. அக்கா என்னால தானே போனாங்க. எனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நேர்லயே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது உங்ககிட்ட சொல்லலன்னா பயமா இருந்துச்சு. அக்கா தப்பா நினைச்ச மாதிரி ஒண்ணும் இல்ல. உங்களை பத்தி நான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கவும் இல்ல. அப்படி நினைச்சா கடவுள் கூட அதை மன்னிக்க மாட்டாரு. அப்படின்னா நீ எதுக்கு அந்த மாதிரி எழுதுன? இதுக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ண. அந்த லெட்டருக்கு இன்னும் பதில் வரல. என் லெட்டர் கிடைக்கலனா என்ன பத்தி விவரம் எதுவும் தெரியாம கிச்சாமணி வருத்தப்படுவாரு. கிச்சாமணியா? அது யாரு? கிருஷ்ணன். இத்தனை நாள் உங்க கூட இருந்தோம். பாட்டி தாத்தா கிட்ட கூட இத பத்தி சொல்லல. நேர்ல சொல்ல தைரியம் இல்லாம தான் லெட்டர்ல எழுதின. ஆனா அது இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் தெரியாது. உனக்கு உறவு காரணம் அந்த கிச்சாமணி? அது சொல்லு. உறவுன்னு சொல்ல முடியாது, ஆனா உறவு மாதிரி.
தாத்தா கிட்ட கடம் வாசிட்டு இருந்த கணேஷ் ஐயரோட மகன். அனாதையான எங்களுக்கு ஆதரவா இருந்தாரு. தாத்தாவும் அவர் மேல அன்பா இருந்தாரு. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தாத்தாக்கு ரொம்ப ஆசை. சரி, அந்த கிச்சாமணி இப்ப எங்க? அந்த சுப்பிரமணியம் அடிக்கடி வந்து சண்டை போடும்போது கிருஷ்ணன் எங்களுக்காக அவனை எதிர்த்து கேட்டாரு. பிரச்சனை வேணான்னு தாத்தா கிருஷ்ணனை எங்கேயாவது போயிடுன்னு சொல்லிட்டாரு. கோயம்புத்தூர்ல ஒரு மில்லுல வேலை கிடைச்சிருக்குன்னு ஒரு லெட்டர் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சோம். சூப்பர் பிளாஷ்பேக் இல்ல? பார்த்தா பூனையாட்ட இருக்க லவ்வா ஓங்கி விட்டு நான் தெரியுமா? காதலாவது கத்திரிக்காயாவது. போய் படுத்து தூங்கு போ. போய் தூங்குடா. போமா. இங்க வாமா. இப்படி உட்காருமா. இந்த கழுதை நம்மளை எல்லாம் பயமுறுத்திட்டாள. மகி, நீ பாரதி கிட்ட விஷயத்த விளக்கமா சொல்லி கூட்டிட்டு வா. அந்த மூஞ்சி மூக்க உறிஞ்சிட்டு இருக்கோம். புரியட்டும். என்ன நம்பாம போனால தானா திரும்பி வரட்டும். நான் போய் கூப்பிடுறேன். நான் கூப்பிட்டா கண்டிப்பா அக்கா வரும். நேர்ல போய் கூப்பிடுறத விட நீ இன்னொரு லெட்டர் எழுதுறதா நல்லது. என் பிரியப்பட்ட அக்காவுக்கு என் மனசுல வெளியே சொல்ல முடியாத ஒரு ஆசை இருக்கு. அதை எப்படி எழுதுறதுன்னு தெரியல. நீ வந்து சொல்றியான்னு எழுது. பாட்டு அண்ணா. அறிவு கட்ட கழுதை. நீ வேணியோட அவளை போய் கூப்பிடு. அவ சந்தேகம் தீரட்டும். வேண்டாம். இந்நேரம் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கேட்டிருப்பா. லட்சுமணன் அங்கதானே போயிருக்கா. அது இருக்கட்டும்பா. அந்த கிச்சாமணியை நாம எல்லாம் பார்க்க வேணாம். இந்த ராதையோட கிருஷ்ணனை பின்ன பாக்கணும்ல. உடனே பார்க்கணும். நாம எல்லாரும் சேர்ந்து அங்க போகலாம். இல்லைன்னா ஒண்ணு செய். நீ மட்டும் போய் அவனை கையோட கூட்டிட்டு வந்துரு. வேணிக்கிட்ட அட்ரஸ் இருக்குல்ல? போறேன். இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். ஓகே. மகிழண்ண, பிபி டிவி எம்எம் தெரியுமா? என்னது? போன பாரதி திரும்பி வந்தாங்க, மூட்டை முடிச்ச உடனே சொன்னேன். படிய மிதிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ வீட்டுக்குள்ள வரணுமா வேண்டாமான்னு நான் யோசிக்கணும். ஆமா. இவ பண்ண வேலைக்கு ஏதாவது அபராதம் வாங்கல. ஒரு குவார்டரா சேர்த்தனல்ல. நீ சுமாரா? சரி. சீதை இலங்கையில இருந்து வந்தப்போ ஸ்ரீராமன் என்ன செஞ்சாரு? சீதையை தீ குளிக்க சொல்லல? அதை விடுங்க. துஷ்யந்தன் என்ன செஞ்சா? துஷ்யந்தன் என்ன பண்ணா? அது தெரிஞ்சாதான் என்ன செஞ்சான்னு சொல்லிருப்பேனே. அப்படியே நில்லு. உன்னை சும்மா விட மாட்டேனா? இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமே. கொடுக்கணும். என்ன தாத்தா? கண்டிப்பா கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கலாம்? தலைய மொட்டை அடிச்சு காசிக்கு அனுப்பணும். என்னது? புரியல? தலைய மொட்டை அடிச்சு காசிக்கு அனுப்பணும். தலைய மொட்டை அடிச்சு காசிக்கு அனுப்பணுமா? உன் ஆள் இருக்குல்ல, அவங்களை அனுப்பு. இது நான் கட்டிக்க போற பொண்ணு. நான் எதுக்கு அனுப்பணும்? நீ போடி உள்ள. வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? ஐயோ. நீ ஒண்ணு என்ன தப்பா நினைச்சிடாதே. நான் அப்படி வளர்ந்துட்டேன். மாமா என்ன திட்டது சரிதான். ஏறும் என்ன அடிச்சது வலிக்குதா? பரவாயில்லக்கா, என் மேலயும் தப்பு இருக்கே. இனிமே எதையும் மனசுல வச்சுக்காத. நல்ல பொண்ணு இல்ல நீ, செல்ல பொண்ணு. பாசம். என்ன பாசம். கலைஞரும் தமிழும் போல. இல்ல மகிழண்ண, எம்ஜிஆரும் தர்மமும் போல. நீங்க எங்களை கிண்டல் பண்ணாதீங்க. இது பொம்பளைங்க சமாச்சாரம் இல்லையா வேணி? பெண்ணு வா. அது சரி.